ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் இன்றைக்கி வந்துட்டு காளையார் கோவிலில் என் மகன் வீட்டில் இருக்கேன். நேற்று வந்துட்டு என்னோடய மருமகன் ஒய்ஃபுக்கு வளகாப்பு, அதனால் வந்திருந்தோம். நேற்று வந்திருந்தப்பவே இங்கே தங்கினப்போ இந்த கத்திரிக்காய் செடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த இதில் உள்ள காயெலாம் பறிச்சுட்டு போகணும் அப்படின்னு பெரிய ஆசை. அதனால் நான் இன்றைக்கி காலையில் காய் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த கத்திரிக்காய் எங்கள் ஊர் சைடு மட்டும்தான் வரும். நாங்கள் மதுரையில் இருக்கோம்ல, மதுரையில் இந்த கத்திரிக்காய் கிடைக்காது. இந்த கத்திரிக்காய் எங்கள் ஊர் சைடு மட்டும்தான் வரும். இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்ன கத்திரிக்காய் அப்படின்னா கழனி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த கத்திரிக்காயை பார்க்கும்போது அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க காமிக்கிறேன் அந்த கத்திரிக்காய் கலர் உங்களுக்கு. அந்த கத்திரிக்காய் எங்கே இருக்குது? நிறையா இருக்குது, பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இருக்கா, இதுக்கு பேர் தான் கழனி கத்திரிக்காய். இருங்க, எங்கடா செடி பெருசாக வளர்ந்துருக்கிறதுனால தெரில. காய் நிறையாவே கிடக்கு. இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் கழனி கத்திரிக்காய். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வச்சாலும், புளிக்குழம்பு வச்சாலும், எண்ணெய் கத்திரிக்காய் போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் கிடைக்கிற அந்த கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் கோடு கோடாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிக்காது. அதில் நிறையா விதையும் இருக்கும். இந்த கத்திரிக்காயில் விதையெல்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்குமே இந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். செடி ஒரு ஆள் இருக்குது. எனக்கு இப்போ எண்ணெய் தண்டி வளர்ந்துருக்கு இந்த செடி. எண்ணெய் தண்டி இருக்குது கரெக்டாக அந்த செடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அந்த கத்திரிக்காய் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உரம்லாம் எதுவுமே போடலையாம், வெறும் தண்ணி மட்டும்தான் விட்டுருப்பாக போல். அப்புறம் ஆட்டு உரம் கொடுத்துருப்பாக போல். ஆட்டு உரம், மாட்டு உரம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கத்திரிக்காய். இன்றைக்கி இவ்வளோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு கொஞ்சம், அப்புறம் என் மகன் வீட்டுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சமையலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு போயிட்டு புளிக்குழம்பு, சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய், இந்த மாதிரி 3 வகையான இந்த கத்திரிக்காயில் செஞ்சு சாப்பிட்ணும் எனக்கு ஆசை. எனக்கு இதான் சேர்த்துறீங்க, அதனால் இதான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. எனக்கு இந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கத்திரிக்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா கத்திரிக்காயில் 3 வகை இருக்குது. பச்சை கலரில் நீல கத்திரிக்காய், அப்புறம் வெள்ளை வெள்ளையாக கோடு போட்டது ஒன்று, இந்த கழனி கத்திரிக்காய், இன்னொன்று ஒயிட் கத்திரிக்காய். 4-5 வகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் இது மட்டும்தான் பிடிக்கும். பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அம்மா. இங்கிட்டலாம் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. காளையார் கோயிலில் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க ஒரு சில இடங்களில். அந்த மண் வளத்துக்கு சூப்பராக வரும். விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.